வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A யூனிட் 8க்கு தொல்லியல் தொடர்பான வினா விடைகள் பற்றி தான் இங்கே நம்ம ஒரு 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது குரூப் 2க்கு மட்டும் தான் கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. குரூப் 1க்கும் கவர் ஆகும், குரூப் 4க்கும் கவர் ஆகும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் கொஸ்டின், டேஸ் என்பவை விலையுயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டவை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அணி புடைப்பு மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அணினா என்ன மீனிங்னா, அதாவது நம்ம நெற்றியில் சொல்கிறது, காலில் சொல்கிறது, இது மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அணி புடைப்பு மணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதை போட்டுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை இந்த வடிவமைத்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த மணிகள். அதை அணி புடைப்பு மணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது, ஆனைமலை பகுதியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்கள் எந்த பெருங்காலத்தை சார்ந்தவையாகும் அப்படின்னு கேட்குறாங்க. கிமு 1000 முதல் கிபி 300 வரை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. கிமு 1000 முதல் கிபி 300 வரை அதாவது ஆனைமலை பகுதியில் அழுந்தெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் பெருங்கற்காலத்தை சார்ந்தவையாகும். எந்த பெருங்கற்காலத்தை சார்ந்தது அப்படின்னா அந்த இயர் சொல்கிறாங்க அவங்க. சரிங்களா. கிமு 1000 முதல் கிபி 300 வரை. ஸோ கிமியிலிருந்து கிபிக்கு வரும்போது என்ன ஆகும்? ஸோ குறைஞ்சிட்டே வரும். நெக்ஸ்ட்டு, கோவலன் பொட்டல் பகுதியில் பழமையை கண்டறியும் பொருட்டு எந்த ஆண்டு அகழாய்வு நடத்தப்பட்டதுன்னு 1980. முக்கியமான கொஸ்டின். கோவலன் பொட்டல் அப்படின்றது ஒரு இடம். சரிங்களா. அந்த பகுதியில் என்ன பண்ணுறாங்க, பழமையை கண்டறியும் பொருட்டு எந்த ஆண்டு அகழாய்வு நடத்தப்பட்டதுன்னு 1980 நடத்தப்பட்டது. கோவலன் யார்? சிலப்பதிகாரத்தினுடைய நாயகன். சரிங்களா. அதாவது அப்படின்னா ஒருவேளை இவங்க சொல்கிறது கரெக்டு தானா, இல்லை இன்னும் கூட ரொம்ப பழமையானதா? சரிங்களா. ஸோ அது மாதிரி அகழாய்வு எப்போ ஸ்டார்ட் பண்ண 1980 போல் நடத்தியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நாலாவது, மாங்குடியில் தொல்லியல் துறை அப்பகுதியில் வரலாற்றை வெளிப்படுத்தும் நோக்கில் எந்த ஆண்டு அகழாய்வினை செய்தது அப்படின்னா 2002. அதாவது கோவலன் பொட்டல்னா 1980, மாங்குடியில் அப்படின்னா 2002. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஐந்தாவது, சங்க காலத்தில் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் டேஸ் என்று அழைக்கப்பட்ட புலவர் குழுமம் மூலம் வளர்த்தனர் அப்படின்றா சங்கம். சங்கம்னா என்ன மீனிங்கு? ஒரு டீமாக இருக்கிறது. சரிங்களா. இப்போது விவசாயிகள் சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் மட்டும் இருந்தால் அது சங்கம்னு சொல்ல முடியுமா? ஒரு குரூப்பாக ஒரு டீமாக இருந்தால் தான் அதை சங்கம்னு சொல்ல முடியும். அதுதான் இங்கேயும் சொல்ல வராங்க. சரிங்களா. தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் மொழியும் சங்கம் என்று அழைக்கப்பட்ட புலவர் குழுமம் மூலம் வளர்த்தனர். இது யார் வளர்த்ததுன்னா பாண்டியர்கள் வளர்ப்பாங்க. எங்கள் மதுரையில். சரிங்களா. நெக்ஸ்ட் ஆறாவது, தற்போதைய கேரளா மற்றும் தமிழகத்தின் மேற்கு பகுதிகள் சங்க காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா சேரநாடு என அழைக்கப்பட்டது. சரிங்களா. ஸோ மலபார் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சேரநாடு என அழைக்கப்பட்டது. ஆகையினால தான் நம்ம பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோமாங்கட்டியும் சேரர்கள் பற்றி நம்ம அந்தளவுக்கு நம்ம படிக்கிறது கிடையாது. அதாவது மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். சரிங்களா. மூவேந்தர்களும் பட்டு படிப்போம். பட் ஆனால் ஸோ கண்டென்ட் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படி தான் கொடுக்குறாங்க. அதாவது 11th புக்லேயே இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா 7th புக்லேயே இருக்கட்டும், பிற்கால சோழர்களும் சோழர்கள் பாண்டியர்கள் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக படிக்கிறோம். ஏன்னா அவங்க தான் முக்கியமாக நம்ம தமிழகத்தை ஆண்டவங்க. இவங்க கேரளா பற்றி பார்த்தீங்கன்னா மலபார் வந்துடும். சரிங்களா. சேரநாடு. நெக்ஸ்ட்டு, சேரநாட்டின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. வஞ்சி. சேரநாட்டின் தலைநகரம் வஞ்சி, துறைமுகம் முசினின்னு வரும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, சேர மன்னர்களில் சிறந்த மன்னராக கருதப்படுபவர் செங்குட்டுவன். சரிங்களா. சேர மன்னர்களில் சிறந்த மன்னவராக கருதப்படுபவர் சேரன் செங்குட்டுவன். நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது, உறையூர் சோழர்களின் தலைநகராகவும் டேஸ் அவர்களின் துறைமுகமாகவும் விளங்கியது அப்படின்றாங்க. பாருங்கள், சேரர் அப்படின்னா அவங்களுடைய தலைநகரம் வஞ்சி, சோழர் அப்படின்னா அவங்களுடைய தலைநகரம் உறையூர்.
சரிங்களா. ஸோ அவங்களுடைய துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் வந்து இவங்களுடைய யார் சோழர்களுடைய துறைமுகம். நெக்ஸ்ட் பாண்டிய மன்னர்களில் சிறந்த மன்னராக கருதப்படுவர் நெடுஞ்செழியன். சரிங்களா. பாண்டிய மன்னர்களில் சிறந்த மன்னராக கருதப்படுபவர் நெடுஞ்செழியன். ஸோ இதில் நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, சோழர் தலைநகரம் அப்படின்னு கேட்டோன்னா உறையூர், சேரர்களின் தலைநகரம் கேட்டானா வஞ்சி, பாண்டியர்களின் தலைநகரம் கேட்டானா மதுரை. அதே மாதிரி பாண்டியர்களின் துறைமுகம் கேட்டானா கொர்க்கை, சோழர்களின் துறைமுகம் கேட்டானா காவிரி பூம்பட்டினம், சேரர்களின் துறைமுகம் கேட்டானா முசிறி. சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்டார்டிங்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தால் கூட எண்டிங் கொஞ்சம் நல்லாவே முடிஞ்சிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது குரூப் 1 எக்ஸாம் எழுதுறவங்க ஹிஸ்ட்ரி வந்து நான் எடுத்துருக்கிறேன். சரிங்களா. கொஸ்டின் நான் இதுக்கு முன்னாடி கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா அதாவது முகலாயர்கள், சரிங்களா. ஸோ டெல்லி சுல்தானு, மராத்தியர்கள், இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஐ திங்க் 250 கொஸ்டின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது நான் அப்லோட் பண்ணி வரேன். சரிங்களா. அது வந்து பார்த்துக்கின்னு போங்க. எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அது ஒன்ஸ் பார்த்துட்டு போனால் போதும். சரிங்களா. 250 கொஸ்டின்ஸ் இருக்குது டோட்டலாக. அதுலேருந்தே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா. மராத்தியர்கள், அப்புறம் டெல்லி சுல்தானு, முகலாயர்கள், சரிங்களா, விஜயநகரம் மற்றும் பாமனி பேரரசு, அதேமாதிரி இந்த குப்தர்கள், சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லாம் வந்து கொஸ்டின் இருக்குது. அதேமாதிரி சோழர்கள், பாண்டியர்கள் இவங்க சம்மந்தப்பட்டு கூட கொஸ்டின் கூட இருக்குது. மட்டும் ஒரு 250 கொஸ்டின் நான் இதுக்கு முன்னாடி போட்டுருக்கிறேன் வீடியோ. அது வந்து பார்த்துருந்தா பிரச்சனை இல்லை, பார்க்காதவங்க திரும்ப நான் அந்த வீடியோ வந்து ரிவிஷன் பண்ணி போட்டுக்கிறேன், யூஸ் பண்ணிங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.